அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை. விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். முதல் சனிக்கிழமையே தளிகை செய்கிறவங்களும் செய்யலாம். விரதம் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருக்கலாம். காலையில் சாப்பிடாம முடிஞ்சவங்க காலையில் சாப்பிடாம இருங்க. மத்தியானம் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். சிம்பிளான நெய்வேத்தியம். பச்சரிசி சாதம் செஞ்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடணும். இல்லைன்னா பச்சரிசி சாதத்தில் தயிர் ஊற்றி அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டோம் நம்ம சாப்பிட்லாம். நீங்கள் என்ன வச்சாலும் சரி, வாழைப்பழம் வச்சாலும் சரி, இல்லை நாங்கள் எதுவுமே நெய்வேத்தியம் பண்ணலை, சும்மா தான் வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி வச்சுட்டு அதில் துளசி போட்டு நீங்கள் வச்சாலே ரொம்ப 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 சிறப்பானது, ரொம்ப நமக்கும் நல்லது. நாராயணனோட 24 நாமங்களை சொல்லுங்கள். தெரியாதவங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். ஓம் நமோ நாராயணாய நமக அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். இல்லை கோவிந்த நாமத்தையும் நம்ம சொல்லலாம். தளிகை பண்ணுறவங்க கண்டிப்பாக மாவிளக்கு வீட்டில் பாருங்கள். உங்களோட வேண்டுதல் நிறைவேறணும். வேண்டுதலை வச்சுட்டு மாவிளக்கு பாருங்கள். அடுத்த வருஷம் வரதுக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடும். இன்னொன்று, முடிஞ்சவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் யாராவது வர மாதிரி இருந்தாங்கன்னா கூப்பிட்டு நாமம் சொல்லுங்கள். ராமநாமம் சொல்லலாம், இல்லை பெருமாளோட நாமம் சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். நீங்கள் எது சொன்னாலும் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். உங்களுக்கு புண்ணியமும் சேரும். நாமம் சொல்வது கலியுகத்தில் மிக மிக சிறந்தது.